கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற ஆன்மீக அடியார்களோடு திருப்புகழ் அமுதம் என்ற அற்புதமான பாடல்களை தலம்தோறும் நம் அருணகிரியார், கருணைக்கு அருணகிரி இல்லையா, சந்தத்திற்கு அருணகிரி, அவர் எந்த தலமெல்லாம் சென்றாரோ அவர் பின்னாடியே நாமும் அந்த தலமெல்லாம் சென்று அங்கிருக்கக்கூடிய தமிழ் கடவுளாம் முருகனை வணங்கி அந்த திருப்புகழ் இன்பத்தை பேசி அவனுடைய அருட்செயல்களை நினைவு கூர்ந்து இன்பம் கொள்கின்றோம். ஒரு இடமா பார்த்துட்டு வந்தோம். சோழநாடு பார்த்தோம், அங்கே திருச்சி சுற்றியுள்ள நகரங்கள், சிதம்பரம் சுற்றியுள்ள தலங்கள், தொண்டை நாடுன்னு எடுத்துனோன்னா சென்னை சுற்றியுள்ள தலங்கள், காஞ்சிபுரம், இப்படி ஒவ்வொரு இடமா நம்முடைய மேலான பயணம் பல மாதங்களாக இருக்கு. இப்போ சேலம் சுற்றியுள்ள தலங்களை பார்த்துட்டு வரும். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சுவாமிகள் கந்தர் அனுபூதி அப்படின்ற ஒரு நிறைவான பாடல் கிளி வடிவம் எடுத்து எழுதுகின்றார். நிறைய தலங்களுக்கு போனவர் யாருன்னா அருணகிரிநாதர். சைவத்தில் சம்பந்தர்னா, முருக அனுபவத்தில் அருணகிரிநாதர், அது மாதிரி வைணவத்தில் திருமங்கை ஆழ்வார். இவர் நிறைய தலங்கள் போயிருக்கார் இல்லையா, ஆனாலும் நிறைய தலங்களை பற்றி பாடினாலும் அவருடைய கந்தர் அனுபூதி என்ற பாமாலையில் ஒரு தலம்தான் பாடுறார். அப்பேற்பட்ட தலம்தான் திருச்செங்கோடு. அந்த தலம்தான் தரிசனம் பண்ணோம். இப்போ எல்லாருமே இந்த ஈரோடு, சேலம், நாமக்கல் அந்த இடத்துக்கிட்ட இருக்கும். நாமக்கல்லிலிருந்து 50-52 கிலோமீட்டர் தள்ளி வந்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கூலாக யாராவது போய் தங்கணும் அப்படின்னா தங்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறுக்கத்தெல்லாம் குறைக்கக்கூடிய இடம்தான் கொல்லிமலை. இந்த கொல்லிமலை பெருமாளே என்று இங்கே இருக்கக்கூடிய முருகன் தான். இப்போ நமக்கு குடும்பத்தோடு போனால் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை தெரியும், நல்ல உணவு தெரியும், அறைகள் தெரியலாம், மலைகள் தெரியலாம், அருவிகள் தெரியலாம். ஆனால் அருணகிரியாருக்கு யார் மட்டும்தான் தெரிவா? முருகப்பெருமான் மட்டும்தான் தெரிவார். கொல்லிமலையில் இருக்கும் முருகப்பெருமான் அறப்பள்ளி, அரைப்பள்ளி இப்படியெல்லாம் சொல்லப்படும் அற்புதமான ஆலயம் அறப்பள்ளீஸ்வரர், இறைவன் சிவபெருமானுடைய திருநாமம். இது கொங்கு நாட்டு தலங்களில் வரக்கூடியது, ஆனால் வைப்புத்தலமாக போற்றப்படுவது. அது என்ன வைப்புத்தலம்? இந்த தலத்தை பற்றி தேவார முதலிகள் வேறு ஏதாவது தலத்தில், வேறு ஒரு தேவாரத்தில் இந்த தலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படி திருநாவுக்கரசர் திருநெய்தானம்ன்ற தலத்தில் இந்த அறப்பளீஸ்வரரையும், திருஞான சம்பந்தரும் வேறு பதிகத்தில் இந்த அறப்பளீஸ்வரரையும் பாடி பரவுகின்றார். அதனால் இது டைரெக்டாக அவர்கள் பாடாததால் அவர்கள் இந்த தலத்தின் அருமை பெருமைகளை உணர்ந்து வேறு தலத்தில் இதனுடைய பெருமையை சொன்னதால் இது வைப்புத்தலம் அப்படின்னு போற்றப்படுகின்றது. இந்த வைப்புத்தலம் இருந்தாலும் நம்ம அருணகிரியாருக்கு எங்கே முருகன் இருந்தாலும் பிடிக்குமே. இது தேவார தலமா? இல்லை. முருகன் தலமா? சிவத்தலம். அதெல்லாம் பரவாயில்லைங்க, அங்கே முருகன் இருக்கான், அது மலை மேலே இருக்கு. மலைனா எனக்கு முருகன் தான். குன்றுதோராடல் எனக்கு அங்கே முருகன் தான் தெரியும் அப்படின்ற இந்த அருணகிரியார் என்ற காதலி இந்த கொல்லிமலைக்கும் வந்துடுறார். வந்தவர் அம்பாளையும் சுவாமியையும் தரிசனம் பண்ணுறார். அம்பாளுக்கு தாயம்மைன்னு பேர். இதே மாதிரி வைணவத்தில் திருநின்ற ஊர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே அம்பாள் தாயார் லக்ஷ்மி தேவியினுடைய பெயர் என்னை பெற்ற தாயார். அம்மா, இதே மாரியம்மனெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவோம்? அம்மா, ஆத்தா, தாயி அப்படிதான் சொல்லுவோம். இதே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை அம்பாள், அம்மா, அம்பிகை. திருமால் கோயில்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை தாயார்னு. ஆக மொத்தத்தில் தாயி, அம்மா, ஆத்தா எப்படி இருந்தாலும் அம்மான்ற நிலை. இந்த இடத்துல அம்பாள் பேரே தாயம்மை. தாயம்மை உடனாய அறப்பளீஸ்வரர் தான் கொல்லிமலையில் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வாழ்வு தரும் வடக்கு திசையில் 12 கரங்களோடு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான். இந்த கொல்லிமலைக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு 750-760 படி கீழே இறங்கணும். கீழே இறங்குனீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான அருவி இருக்கும். ரொம்பவே ஆபத்தும் நிறைந்தது, ஆனால் ரொம்ப அழகான அருவி. அந்த இயற்கையெல்லாம் பார்க்கும் பொழுது இதை நிர்மாணிக்க ஒரு இறைவன்றவன் இருக்க மாட்டானான்ற கேள்வி இருக்கும். இறைவனே இல்லாமல், படைப்பாளியே இல்லாமல் மலை இருக்கும், அருவி இருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், சரியான நேரத்தில் எல்லாம் பண்ணும். எப்படிங்க சாத்தியம்?
படைப்பு இருக்குது, அப்போ படைச்சவன் ஒருத்தன் இருப்பான் தானே. அப்படியே முருகனை இயற்கை வடிவில் அருவியாக அங்கே தரிசனம் செய்யலாம். இந்த இடத்துல அருணகிரியார் 2 திருப்புகழ் பாடுகின்றார். ஒரு திருப்புகழில் பார்த்தீங்கன்னா அப்படியே விளையாட்டு மாதிரி 1 2 3 4 5 6ன்னு எண்ணெய் வைத்து கொண்டு விளையாடுகின்றார். இன்னொரு திருப்புகழ் அதில் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு சிற்பம் இந்த இடத்துல உண்டு. இது வல்வில் ஓரின்ற கடையெழு வள்ளல்களுள் ஒருவனால் ஆட்சி செய்த இடம். இதுதான் கொல்லிமலை. இங்கே 18 சித்தர்களுள் ஒரு சித்தர் தவம் பண்ண இடம். இந்த இடத்துல பல முனிவர்களும் பல சித்தர்களும் தவம் செய்வார்கள். அரக்கர்கள் தொல்லையோ எதிரிகள் தொல்லையோ இருந்தால் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொல்லிப்பாவைன்ற ஒரு பெண் சிலையை அவர்கள் வடிவமைத்தார்கள். இந்த கொல்லிப்பாவையின் உடல்லலாம் கூட அசைவுகள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. அந்த கொல்லிப்பாவைக்கு இங்கே ஒரு அரக்கர்கள் அசுரர்கள் எதிரிகள் வந்தால் தெரியுமா, அவள் சிரித்தே அவர்களை அழித்துவிட்டு இந்த முனிவர்கள் சித்தர்களின் தவத்தை காப்பாற்றுவாளாம். இந்த கொல்லிப்பாவை அங்கே ரொம்ப பிரசித்தி. இதையும் அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, அருணகிரியார் ஒரு இடம் போனார்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள், அங்கே இருக்கக்கூடிய அற்புதங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு அதை தன்னுடைய திருப்புகளில் இன்னொரு தடவை பதிவு பண்ணுறார். அப்போ காலத்தால் புதுப்பித்து கொண்டே வரும் வரலாற்று செய்திகள் இதெல்லாம் காரணம் இந்த அருளாளர்கள் தான். அந்த கொல்லிப்பாவையை பற்றி தன்னுடைய 2ஆம் திருப்புகளில் அருணகிரியார் ரொம்ப அழகாகவே பதிவு செய்கின்றார். இப்படி வரலாற்று செய்திகள் பல உள்ளன, கல்வெட்டுக்கள் உள்ளன. இப்பேற்பட்ட பழமையான ஆலயத்தில் பன்னிருகை வள்ளலாக அருணகிரியார் 2 திருப்புகழால் போற்றப்பட்ட தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றான். அவனை வணங்கி இன்னருள் பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.